Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th Botany அதாவது Pure Science Botany ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் சொல்கிறத கேளுங்க, எடுத்த உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண போயிடாதீங்க. ஸோ இந்த பிடிஎஃபில் புக் பேக்கு ப்ளஸ்ஸு இன்டீரியர் ஸோ 2 விதமான கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு இருக்கும், பி அப்படின்னு இருக்கும். சரிங்களா, தமிழ் மீடியத்தில் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் அதே தான் இருக்கும். அதனால் 2 மீடியத்துக்கும் சொல்கிறத ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இதில் எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது ப்ரைமரியாக இருக்கிறத என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேட்ட கொஷின், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ பி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா புது விதமான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஏ பாக்ஸில் இருக்கிறத 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய லெசன்ஸ் படிச்சிருங்க. எனக்கு இந்த கொஷின்ஸ் பத்தாது அப்படின்னா மட்டும் பி டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன பண்ணுங்கள் படிங்க. சரிங்களா, இது ரெண்டுத்தையும் படிச்சிங்க அப்படின்னா 100% 70க்கு 70 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 1 மார்க்ஸ் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா. சரிங்களா, அதனால் 1 மார்க்ஸ் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை பாருங்கள். ஸோ பாட்னி அண்ட் சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் சுவாலஜி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, நம்ம அப்டேட் பண்ணது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீ ஆன்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ பாட்னி அண்ட் சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. சரிங்களா, எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு ஆல்ரெடி, சுவாலஜி கம்ப்ளீட் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். சுவாலஜியில் அப்படி கேட்கலன்னா பாட்னியில் 70% 70லேருந்து 80% பார்த்தீங்கன்னா புக் பேக்கு தான் கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணும்போதே புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஈவன் வீடியோவுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் அடுத்த வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, அதனால் ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் பாருங்கள். ஏ டைப்பில் இருக்கிறத பாருங்கள். நம்ம ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணியிருக்கோம், தாராளமாக படிக்கலாம். கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் பார்த்துங்க. மினிமம் இதில் இருக்கக்கூடிய பார்த்துங்க. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எந்தெந்த லெசனில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெசனில் அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து 3 and 4ல் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து 6, 7, 8 6, 7, 8ல் நிறையா இருக்கும். அதை விட 6, 7ல் தான் நிறையா இருக்கும். அதை விட அதிகமாக 6ல் இருக்கும். சரிங்களா, இந்த 4 லெசனில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இது கூட 10வது லெசனில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 5 லெசன்ஸ் மட்டும்தான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய லெசன். அதனால் மோஸ்ட்லி இதில் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃபுல் மார்க்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இது எல்லாமே பார்த்துங்க. ஸோ இதோட பிடிஎஃப் ப்ளஸ் ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணியாச்சு. நான் 2 லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி என்ன பண்ணீங்க பார்த்துங்க. ஸோ அதர்வைஸ் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் குயிக்காக நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ஒரு அப்லோட் பண்ணுறது எல்லாமே வருமா வராதா, ஏன்னா கமெண்ட்லையுமே அது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வருமா வராதா அப்படிங்கன்னு. ஸோ இது எல்லாமே நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறது தான். சரிங்களா, A to Z உங்களுக்கு என்னென்ன நான் ஷேர் பண்ணுறனோ, பாட்னி அண்ட் சுவாலஜி, ஈவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதாக இருந்தாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாமே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எது தரனோ அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் லோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன். ஸோ என்னோடய எய்மு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 100 மார்க் எடுக்கணும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 90 above எடுக்கணும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 80+ இதெல்லாமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். சரிங்களா, அந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நோட் பண்ணி படிச்சிங்க, அல்லது உங்கள் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாமே ப்ரைமரியாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு, 2 மார்க்கு, 3 மார்க் இது வரைக்கும் கேட்காதது எக்ஸ்பெக்டடாக என்ன இருக்குது. ஏன்னா சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் நியூவாக கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்டகத்தோட அமைப்பு வேறு, நீங்கள் அண்டசில் வேறு. சரிங்களா, அண்டசில் அப்படிங்கிறது வேறு, அண்டகம் அப்படின்னா ஓவரி சொல்லுவோம், அதோட படம் நம்ம டயக்ராம் கொஷின் அப்லோட் பண்ணோம். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி A to Z எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணத்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஸோ பார்த்துருங்க. ஸோ இந்த கொஷின் ஸ்க்ரோல் பண்ணுற பார்த்துங்க. ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம். ஸோ இது ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு அண்டு 3 மார்க் கொஷின். ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் 6, 6, 12 2 மார்க்கு, 12 3 மார்க்ஸு, 6 5 மார்க்ஸ் எடுத்திருக்கு. சரிங்களா,
இதுவே அதிகம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி கொஷின்ஸ் வேணால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ இது வந்து செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின் அண்டு 2 மார்க் 3 மார்க். செகண்ட் லெசன் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து தேர்ட் லெசனு. ஸோ அப்படியே குயிக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து 4th லெசன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 5th லெசனு. ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் வந்து வேணும்னா எடுத்துங்க, டவுன்லோட் பண்ண முடியலனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 6th லெசனு. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் பண்ணால் மட்டும் போதும். பியூர் சயின்ஸு தேடிட்டு இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 6th லெசனு. இது வந்து 8th லெசன். ஸோ 8th லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஸோ அதுக்கடுத்து இது வந்து 7th லெசனு. இதுதான் 8th லெசன். ஸோ 8th லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸு. ஸோ இது வந்து 9th லெசன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 10th லெசனில் கூட 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் இது வந்து ஃபஸ்ட்டு சாப்ட்ரு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் செகண்ட் சாப்ட்ரு. இது வந்து சாப்டர் 3. ஸோ நீங்கள் எங்கெங்கே பியூர் சயின்ஸ்னு கொடுத்துருக்கணும், அந்த பியூர் சயின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 4. சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸு. சாப்டர் 5. ஸோ 5ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸு. சாப்டர் 6. 6ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸு. சாப்டர் 7. 7ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ சாப்டர் 8. 8ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ சாப்டர் 9. ஸோ 9ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு. ஃபைனலாக சாப்டர் 10. ஸோ இதில் 10ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ இதோட பிடிஎஃப் எல்லாமே போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்கும் நான் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.